ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு த பாம் வீடியோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நேற்று வந்து இந்த பக்கம் நேற்று வந்து போன ஒரு பையனுக்கு நடந்தது தான் ஒரு சோகம். இந்த பக்கம் கம்முன்னு அந்த வீடு, அவங்க வீடு அங்கே வந்து அங்கே இருக்குது, அவங்க சொந்தக்கார வீடு. அதனால் இந்த பக்கத்தில் அவங்க போயிட்டு இருக்கும்போது ஏதோ ரொம்ப பொறுப்பாக அந்த இடத்துல போயிருக்கு. கம்மால் பின்னாடி யாரோ தொடர மாரி அவன் உடந்து அந்த சைடில் இதோ இந்த இடத்துல இருந்தோ இந்த இடம் கரெக்டாக ஷார்ப்பாக இந்த இடத்துலேருந்து ஒரு கல் வந்து மேலே பட்டு இப்போ அவன் சீரியஸாக ஹாஸ்பிட்டலில் இருக்கான். இப்போ தான் அவனை நான் போய் பார்த்துட்டு வந்தேன். அவன் செம்மையாக பெரிய அடியெல்லாம் பண்ணல, லைட்டாக மண்டியில் அடி போட்டு சின்னதாக ஒரு சிஸ்டர் வச்சுக்கிறாங்க. ஓகே, இந்தமாரி வீடியோ வந்து நிறையவே எனக்கும் நடந்திருக்கு. ஆனால் நான் இந்த வீடியோவில் இப்போ தான் நான் சொல்கிறேன். என்னன்னா, நான் ஒரு புக்கு வச்சேன். 1999ஆம் ஆண்டு இந்த இடத்துல ஒரு வெள்ளி ஸ்டைன்ஸ் ஒரு கிராமம். அப்போலாம் இது வந்து சின்னதாக ஒரு கிராமம், ஒரு 4 வீடு தான் இருந்துச்சு. அது இங்கே ஒரு வீடு கட்டுப்பட்டுருந்து. இப்போ இந்த வீடுக்கும் அந்த வீடுக்கும் நடுவில் ஒரு வீடு கட்டுப்பட்டது. அந்த செடியெலாம் இருக்குல்ல, அங்கே அந்த வீடு வந்து ஓலை வீடு. அந்த வீட்டில் வந்து 3 பேர் தான் இது வசிச்சுருந்தாங்க. ஒரு அம்மா, ஒரு பொண்ணு, ஒரு நாய்க்குட்டி, ஒரு பொம்மை, டெடிபேர் பொம்மை. இதுமாரி போக போக ஒரு நாயோட வேல்யூ வந்து 7 வருஷம்தான். அந்த 7 வருஷத்தில் இந்த நாய் வந்து செத்துது. இந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த ஃபேமிலிக்கு பிடிச்சது அந்த நாய்க்குட்டி. செத்ததுனால எனக்கு அந்த பொண்ணு சொல்லியிருக்கு, இந்த நாய் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு அம்மா நம்ம வீடை வச்சு நம்ம நாயை காப்பாற்றிடலாம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லியிருக்கு. அதுக்கு அவங்க அம்மா, நம்ம இல்லை, நம்மளுக்கு 3 நாள் சாப்பாடுக்கே நம்ம கஷ்டப்பட்டு இப்போ தான் கடிச்சிருக்கு, அதுக்குள்ளே வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்க நல்ல வேலைக்கு போகிறாங்க, அதனால் சொல்லியிருக்காங்க சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறம் அந்த நாய் கொஞ்ச நாளே செத்துருக்கு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா வீட்டு கேட்டு அவங்க வீட்டுக்கு எதிர்த்து அப்படி கேட்புறாங்க. இந்த இடத்துல வச்சுருக்காங்க. இந்த இடம் நான் எப்படி சொல்கிறேன்னா, ஆனால் இந்த இடத்துக்கு தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு கோயில் சின்ன பசங்க வந்து கட்டியிருக்காங்க. ஏன்னா இந்த இடத்துல கோயில் கட்டுறதுலேருந்து இந்த ஊருக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிக்குது. இந்த இடத்துல கோயில் கட்டினாங்கன்னா அருகுறி வந்து இதோ பாருங்க, இந்த கல்லில் இப்போ தான் ஒரு ரீசெண்டாக ஒரு வருஷம் வருது, இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு கோயில் கட்டியிருக்காங்க சின்ன பசங்க விளையாடுறதுக்கு. இந்த இடத்துல தான் அந்த ஆயம் போச்சு, அவங்க ஃபேமிலியும் அதே இடத்துல தான், அதேமாரி அந்த இடத்துல ஃபேமிலியில் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கொஞ்ச நாள் போக அவங்க அப்பா தவறிடுறாரு. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவை தான் கஷ்டப்பட்டு அந்த பொண்ணு வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவை தவறிடுறாங்க. இப்போ அந்த பொண்ணு மட்டும் தான் தனியாக இருக்குது வீட்டில். அந்த பொண்ணு சின்ன வேலைக்கு போய்ட்டு அந்த பொண்ணு தவறிடுறாங்க. அந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சதான் அந்த டெடிபேர் பொம்மை. அந்த பொண்ணு சொல்லியிருக்கு, கடைசியாக ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. அந்த பொண்ணு சாவதுக்கு முன்னாடி எனக்கு கடைசியாக எனக்கு அந்த டெடிபேர் கூட படிச்சிருங்கன்ட்டு, அதனால் அந்த டெடிபேர் கூட அந்த பொண்ணை வச்சு படிச்சுட்டாங்க. இப்போ அந்த டெடிபேர் ரொம்ப பிடிக்கிறதுனால அந்த பொண்ணோட ஆஃபீஸ் வந்து யார் அந்த பொண்ணுக்கு அந்த ஃபேமிலியை ஒருத்தர் தான் கொலை பண்ணியிருக்காங்க. அது யாரும் இன்னமும் தெரிய வரல. அதனால் தெரிஞ்சுக்கணும் அந்த பொண்ணு வந்து அந்த டெடிபேர் உடம்புக்குள்ளே பூந்துருக்கு. அப்போ வரையும் அந்த டெடிபேர் வந்து வீடுக்குள்ளே தான் இருந்திருக்கு. எப்போ இந்த சின்ன பசங்க இந்த இந்த கோயில் கட்ட ஆரம்பித்தாங்களோ அப்போலேருந்து தான் இந்த பிரச்சனைலாம் ஆரம்பிச்சுக்குது. இதேமாரி போனல 2-3 பேருக்கு இந்த மாதிரி தான் ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதேமாரி இந்த வெளியில் போனால் 2-3 பேருக்கு மேலே அந்தமாரி ஆகிருக்கு. அதனால் இந்த கோயில் கட்டுறதை நாங்கள் தான் வந்து உடச்சோம். நானும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து இந்த கோயிலும் உடச்சிட்டோம். அப்போ கூட இன்னும் கொஞ்சம் அந்தமாரி தான் ஆகிடுச்சு. அதேமாரி நேற்று ஒரு பையன் போனதுனால அந்த இடத்துலேருந்து ஏதோ கருப்பு போயிருக்கு, கல்லெலாம் தூக்கி போட்டாங்க அந்த வீட்டிலேருந்து. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போக கவர்மெண்ட் வந்து இந்த இடத்துல கிரவுண்டை நாங்கள் அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபேமிலி வந்து அந்த குடிசை அப்போ கூட அப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு வீட்டில் வந்து வீடு கட்டுறேன் அப்படின்னு ஒரு ஃபேமிலி வந்திருக்காங்க. அந்த வீடை பார்க்கறதுக்கு சைட்ஸை பார்க்கறதுக்கு. அந்த வீடை பார்க்கும்போது இந்த வீடு ஓலை வீடு, எங்கள் வீடு இடிக்குது, அதுக்கு நாங்கள் ப்ராப்பராக என்ன பண்ணோம், கவர்மெண்ட் கிட்ட போய் கேட்கும்போது இங்கே அந்த வீடு யார் மேலே இடிச்சிருங்க அப்படின்னு இடிச்சிருக்காங்க. இடிச்சதுக்கு அப்புறமும் இன்னும் அதே இடத்துல மட்டும் ஆஃபீஸ் வச்சுது. கரெக்டாக 6 மாதத்துக்கு முன்னாடி தான் இந்த வீடு கட்ட ஆரம்பித்தாங்க. அப்போ இந்த வீடு அந்த வீடு எப்போ இடித்தாங்களோ இன்னும் கொஞ்சம் ஆக்ரோஷமாக ஆகி இப்போ வந்து என் முடி வந்து குருவாச்சி கூறு மாரி ஆயிடுச்சு. சரி விடுங்க, நம்ம விட்ட கதையிலேருந்து ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் இந்த வீடு இடிச்சிட்டதுக்கப்புறம் அந்த பேய் வந்து நேற்று நைட்டு தான் ஒரு பையனை அந்த கழுத்துக்கு வச்சு இதுவாகிருக்கு. இப்போ வந்து நேற்று தான் ஒரு பையனுக்கு வந்து நேற்று நைட்டு தான். அப்போ அந்த பையனுக்கு வந்து ரொம்ப ஆக்ஷமாக ஒரு பெரிய உருவம், நல்லா இவ்வளோ ஹைட்டு உருவம், கருப்பு துணியும், இது இவ்வளோ தூரம் கருப்பு, இது ஃபுல்லாக வெள்ளையாட்டம், இப்படியே போயிருக்கு. இந்தமாரி தலை இந்த பக்கம் சாச்சுங்க. இந்த பையன் பார்த்தோன்னே அப்படின்னு ஒரு செகண்ட் வந்து சாச்சு அப்படியே மேசந்துட்டான். அது பின்னாடி யாரும் அவனை
அவன் தொடுற மாதிரி ஃபீல் ஆனவொடனே பின்னாடி திரும்பி அவன் ஓட வரும்போது அவன் கால்களெல்லாம் கல் தூக்கி அடிச்சிருக்காங்க. அப்போ அவன் காலில் பட்டு இந்த இடத்துல ரத்தம் கட்டி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இப்போ வீட்டில் அவன் ஜுரத்தில் பத்துன்னு இருக்கான். இப்போ அவங்க பேரண்ட்ஸ் வந்து இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்காங்க. அந்த புக்கு இன்னும் கொஞ்சம் படிக்கும்போது அந்த பொண்ணுக்கு எப்போ நாயம் கட்டிக்குதோ அப்போ தான் இந்த இடமே இதுவாகவும் போட்டிருக்கு. அதுக்குள்ளே இந்த இடத்துல வந்து நிறைய வீடுலாம் வர ஆரம்பிக்குது. இப்போ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போறோம்னா, இன்றைக்கி நைட்டு கரெக்டாக 7 மணி இல்லை 6:30 மணிக்கு போயிட்டு இந்த இதுவெல்லாம் போட்டு அந்த ஆவியை வர வச்சு அதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம கேட்க போகிறோம் ஈஸ்வர்த்திக்கு வச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நான் இன்றைக்கி நைட்டு போட போகிற லைவ் நியூஸை மறக்காமல் பார்த்துருங்க.